ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல ரொம்பவே சுலபமா வீட்லயே எப்படி பிரெட் செய்யறது அப்படிங்கறது தாங்க பார்க்க போறோம். பொதுவாகவே நம்ம பிரெட் எல்லாம் வந்துட்டு கடையில வாங்கிட்டு டக்குன்னு டோஸ்ட் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துருவோம். அதே பிரெட் வீட்லயே பண்ணி நம்ம அவங்களுக்கு கொடுக்கும் போது நம்மளுக்கும் திருப்தியா இருக்கும். அதே மாதிரி அவங்களும் ரொம்ப ஹாப்பியா சாப்பிடுவாங்க. நல்லா சாஃப்டா சூப்பரான டேஸ்ட்ல எப்படி நம்ம பண்றதுன்னு பார்க்க போறோம். நல்ல ஈவினிங் டைம்ல டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா சாண்ட்விச் மாதிரி பண்ணி சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 2 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதோடய 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் இன்னும் உங்களுக்கு அதிகமா வேணும்னா நீங்க அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். அதோடய நல்ல வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணிக்கு பதிலாக நீங்க வெதுவெதுப்பான பாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி வரும். ஈஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ சூப்பரா ஆக்டிவேட் ஆகி வந்துருச்சு. பாருங்க அழகா வந்துட்டு அந்த பொங்கி வந்திருக்கு பாத்தீங்களா? இப்படி வந்தாதான் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ இது ஓரத்துல எடுத்து வச்சிருங்க. அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1.5 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. நான் இந்த கப்ல 1.5 கப் மைதா எடுத்திருக்கேன். அதோடய பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ண ஈஸ்டும் இதுலயே சேர்த்துருங்க. ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு சப்பாத்தி மாவுக்கு நம்ம பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்ட இடையில கொஞ்சம் பால் அப்படி இல்லைன்னா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. அடுத்து கொஞ்சமா பட்டர் நீங்க மாவுக்கு மேல அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைட்லயும் பவுல்ல நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இத 1 ஹவருக்கு அப்படியே ஒரு சின்ன கிளாத் போட்டு நீங்க மூடி வச்சிருங்க. இது அப்படியே டபுள் ஆகி வரும். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்க மாவு பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து அழகா டபுள் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும். இப்போ இதுல இருக்கிற ஏர் எல்லாத்தையும் நல்லா பஞ்ச் பண்ணி நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஏர்லாம் நீங்க வெளியே எடுத்துட்டு திரும்ப இதை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இந்த மாதிரி அடியில ஒரு ஷீட் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கவுண்டர் டாப்ல கூட நீங்க இந்த மாதிரி நல்லா இழுத்து இந்த மாதிரி நீங்க உள்ளங்கை வச்சு நீங்க பிசைஞ்சு எடுங்க. அப்பதான் பிரெட் நல்லா சாஃப்டா வரும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்க இதே மாதிரி நீங்க அழுத்தி நீங்க இந்த மாதிரி பிசையணும். பத்து நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. அடுத்து நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்க ரவுண்டா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ரொம்ப நீங்க மெலிசெல்லாம் பண்ண வேணாம். லைட்டா அந்த ஷேப் வரதுக்கு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சிட்டு இதை அழகா நம்ம அப்படியே ரோல் பண்ணி எடுக்க போறோம். பாருங்க இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரெட் பேக் பண்ற டின்ல நம்ம வைக்க போறோம். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிட்டு கடைசியா இந்த மாதிரி மாவை நல்லா இழுத்து சீல் பண்ணிக்கோங்க. அடுத்து பிரெட் டின் எடுத்துக்கோங்க. அதுல நான் வந்து பட்டர் பேப்பர் போட்டு லைட்டா பட்டரும் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுல நம்ம இதை வச்சிடலாம். டின்ல கண்டிப்பா நீங்க பட்டர் இங்க கீழே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் நல்லா ஒட்டாம வரும். பாருங்க டின் வந்து இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நம்ம அந்த மாவை இதுல உள்ள வச்சிடலாம். உள்ள வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். இது அப்படியே திரும்ப டபுள் ஆகி வரும். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிருச்சு. மாவு பாத்தீங்கன்னா நல்ல டபுள் ஆகி வந்திருக்கு. பாருங்க இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி நல்லா டபுள் ஆகி வந்ததுக்கு அப்புறம் மேல நல்லா கோல்டன் ப்ரௌன் வரும் இல்லையா, நம்ம கடைகள்லாம் வாங்கி சாப்பிடும் போது பார்த்துருப்போம். நல்ல கோல்டன் ப்ரௌன்ல இருக்கும். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா மில்க் வாஷ் கொடுக்கணும். கொஞ்சமா பால் எடுத்துக்கோங்க. பிரஷ் எடுத்துட்டு மேல அப்படியே லைட்டா அப்ளை பண்ணி விடுங்க. பாலுக்கு பதிலாக நீங்க எக் வாஷ்க்கும் கொடுக்கலாம். ஒரு எக் எடுத்து நல்லா பீட் பண்ணிட்டு அப்படியே நீங்க மேல இந்த மாதிரி வாஷ்வும் பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு பால் வச்சு வாஷ் பண்றேன். இது பாத்தீங்கன்னா மேல அழகா ஒரு கோல்டன் கலர் நம்மளுக்கு வரும்.
மாதிரி மில்க் வாஷ் பண்ணதும் மேலே டெக்கரேஷனுக்காக நான் டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். டூட்டி ஃப்ரூட்டிக்கு பதிலாக நீங்கள் பம்கின் சீடு, ஃப்ளாக்ஸ் சீடு அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவன் பார்த்தீங்கன்னா நான் 200 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதே டெம்பரேச்சரில் 20 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட்டு சூப்பராக பேக் பண்ணி எடுத்தாச்சு. கம்ப்ளீட்டாக எனக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு பேக் ஆகிறதுக்கு. இப்போ பிரெட்டை பாருங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேலே நம்ம மில்க் வாஷ் கொடுத்தனால அழகா ஒரு கோல்டன் ப்ரௌன் நம்மளுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த கலர் வரதுக்காக தான் நம்ம எக் வாஷ் அப்படி இல்லைன்னா மில்க் வாஷ் பண்ணுறோம். இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்க, பிரெட்டு சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. பட்டர் பேப்பரில் கொஞ்சம் கூட நம்மளுக்கு எதுவுமே ஒட்டலை. இப்போ இது கம்ப்ளீட்டாக சூடு ஆறிடுச்சு. வெளியே எடுத்து ஒரு ½ ஆச்சு. நீங்கள் கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணணும். உடனே கட் பண்ணிடாதீங்க. இது நல்லா கூல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கட் பண்ணுறேன். பிரெட் கட் பண்ணுறதுக்கு ஒரு நைஃப் இருக்குது. ஸோ அதை வச்சு கட் பண்ணும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க, பிரெட் பாருங்க எவ்வளோ அழகா பேக் ஆகி வந்திருக்கு பாருங்க. நல்லா சாஃப்டா இருக்கு, கடைகளில் கிடைக்கிற மாதிரியே இருக்கு. இப்போ எல்லாத்தையும் அழகா நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, பிரெட்டு சூப்பராக ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சு. பிரெட்டோட டெக்ஸ்சரை பாருங்க, அப்படியே கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் நல்லா சாஃப்டாக கடைகளில் கிடைக்கிற மாதிரி பிரெட்டு வீட்லேயே நம்ம பண்ணிடலாம். பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிரெட் ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்லயே சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். பாய்.